பொருளாதாரம் அதிகரிக்கும். என்னங்க எப்படி சொல்றீங்க? ஜென்மசனி காலகட்டத்தில் பொருளாதாரம் அதிகரிக்குமா? 12ஆம் இடத்து சனி, அதாவது கும்ப ராசியில இருந்த சனி பகவான் கொடுத்த பொருளாதாரத்தை விட சொன்னபடியே புதிய வேலை கிடைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? குறிப்பா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். காரணம் என்னன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வரார். 4ஆம் இடத்துக்கு அப்படின்னா சனி தசையும் சுக்கிர தசையும் நடக்கிறவங்க, இதுல சுக்கிர தசை வந்து இளமையிலே வரும். சுக்கிர தசை நடக்கிறவங்க கவனமா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, வீடியோட டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மீன ராசிக்கு 2025 நடக்கக்கூடிய 5 முக்கியமான மாற்றங்கள். இந்த 25ல உள்ள கிரக நிலைகளை வச்சு நம்ம ஒரு 5 புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறதா இந்த வீடியோல மீன ராசிக்கு பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே 2025 பிறக்க போது. இந்த புத்தாண்டு எப்போதும் இல்லாத மாதிரி ஒரு அற்புதமான ஒரு 3 கிரக பயிற்சிகள், அதுவுமே எல்லாமே வருடக்கோள்கள். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மூணுமே நடக்குது. மூணுமே ஒரு 3 மாசத்துலேயே நடக்குது. மார்ச் மாசம் சனி பயிற்சி நடக்குது, மே மாசம் குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. மீன ராசி ஜென்மசனி வரப்போகுது அப்படின்னு எக்கச்சக்க வீடியோக்கள் மீடியாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஜென்மசனி காலகட்டம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா, உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு 5 மாற்றங்கள் அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட தலைப்பு. இப்போ இந்த கிரக நிலையை நம்ம பார்த்துடலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இப்போ சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. வரக்கூடிய மே மாதம் 4ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறாரு குரு பயிற்சியில. அதோட சேர்த்து ராகு கேது பயிற்சியும் நடக்குது. அதுல வந்து உங்களோட ராசியில இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கும், கேது வந்து 6ஆம் இடத்துக்கும், அதாவது 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சனி பயிற்சி நமக்கு மார்ச் 29 முடிஞ்சிருது. அதுல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களோட ராசிக்கு வராரு. இதுதான் கிரக பயிற்சிகள், அதாவது வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களோட பயிற்சி. இதன் அடிப்படையில் மீன ராசிக்காரர்கள் எந்தெந்த நல்ல பலன்களை அடைவாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். மொத்தம் 5 மாற்றங்கள் இருக்கு. அதுல 3 மாற்றங்கள் நெகட்டிவ், 2 மாற்றங்கள் பாசிட்டிவ். ஸோ நம்ம முதல்ல பாசிட்டிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பொருளாதாரம் அதிகரிக்கும். என்னங்க எப்படி சொல்றீங்க? ஜென்மசனி காலகட்டத்தில் பொருளாதாரம் அதிகரிக்குமா? ஸோ இது உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி தெரியும். ஆனா விஷயம் அப்படி கிடையாது. ஏன்னா 12ஆம் இடத்து சனி, அதாவது கும்ப ராசியில இருந்த சனி பகவான் கொடுத்த பொருளாதாரத்தை விட உங்களோட ராசியில மீன ராசி, அதுவும் குரு பகவானோட வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அதிகமா இருக்கும். இதுக்கு வேற எந்த காரணமே இல்ல. குரு பகவானோட வீட்டுல சனி வந்து தன்னை கிளீனிசிங் பண்றதுனால அவர் வந்து இந்த இடத்துல முழுமையான தூய்மை ஆயிடுறாரு. அதனால பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. பொருளாதாரம் அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த வாய்ப்புகள் நிறைய வரும். குறிப்பா புதிய வேலை கிடைக்கும், புதிய தொழில் அமைக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் ஒரு டவுட் இருக்கும், ஜென்மசனி காலகட்டமாச்ச புதிய தொழில் அமைக்கலாமா அப்படின்னு. தாராளமா அமைக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு அந்த தொழில் நல்லா தெரியணும். கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுக்கணும். நிறைய பணம் போடக்கூடாது. நிறைய பணம் போட்டு ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான காலகட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பேசிக்கான பொருளாதாரத்தை மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துரும். அதுதான் முதல்ல நடக்கக்கூடிய மாற்றம் 2025 மீனராசியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சொன்னபடியே புதிய வேலை கிடைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? குறிப்பா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்துக்கு குரு வரார். 4ஆம் இடத்துக்கு குரு வந்தா 8, 12ஆம் இடங்களை பார்ப்பார். 8, 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறது இதை குறிக்கும். இந்த ஒரு வருடம் நீங்க இந்த மீனராசியில யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கலாம் இந்த ஒரு வருடம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதாவது மே மாசத்துல இருந்து 2026 மே மாசம் வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம். கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். வெளியூருக்கு எதுவும் மாற்றலாகி போகணும்னு நினைக்கிறேன் போகலாம். அதே மாதிரி ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். ஆனா ரொம்ப வேலை வாங்கி தான் அதெல்லாம் கொடுக்கும். டிரான்சிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது. நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கும். இதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட். அதாவது வேலை கிடைக்கும். குறிப்பா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் நிறைய இருக்கும். அந்த தொலைதூர பயணங்களினால நமக்கு அனுகூலம் கிடைக்கும். அதுதான் இங்க விஷயம். சரிங்களா? அதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தான் நெகட்டிவ் ஆரம்பிக்குது. மன சமநிலை. எல்லாருக்குமே ஒரு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது குழப்பம் இல்லாத, அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாத ஒரு சராசரியான ஆவரேஜான ஒரு மனநிலை, மன ஓட்டம் அல்லது மைண்ட் செட் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த மனநிலை அப்படிங்கிறது இந்த 2 வருஷம் இருக்காது. குறிப்பா 2025 இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. 2025 ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மள நாமளே கேள்வி கேட்டுட்டு இருப்போம். இல்ல வந்து இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி நம்மள நாமளே நொந்துக்குவோம். இதுதான் அந்த மன சமநிலை தவறக்கூடிய ஒரு தருணம். அதனால எடுக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப கச்சிதமா, ரொம்ப நிதானமா, கிளாரிட்டியோட எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காகத்தான் இதை நான் இந்த 3வது பாயிண்ட்ல நெகட்டிவ் அப்படின்னே சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு முடிவை எடுக்க
எடுக்கிறதுல மிக மிக தாமதமாக்குங்க. சரிங்களா? எதையுமே சீக்கிரம் அவசரப்பட்டு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமா முடிவை வந்து ரொம்ப யதார்த்தமா ரேஷனலா எடுக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. எமோஷனல் டிசிஷன் எடுக்காதீங்க. பொதுவாக மீனராசியோட பெரிய ஒரு டிராபேக், அதாவது பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த எமோஷனல் தான். அவர் வந்து கஷ்டப்படுறாருன்னா உடனே அது என்னன்னே தெரியாது, அவர் என்ன இன்டென்ஷனோட உங்கள்கிட்ட வராருன்னு தெரியாது, உடனே ஹெல்ப் பண்ணிடுறது. அந்த மனிதாபிமானத்தோட அதீத உச்சநிலை மீனராசிக்கு. அது நிறைய இடங்கள்ல உங்களுக்கே பேக் ட்ராப் ஆகும். உங்களுக்கே வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாவீங்க இந்த 2025. அதுக்காக ஹெல்ப் பண்ணாதீங்கன்னா சொல்லல, பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையான இடத்துல ஹெல்ப் பண்ணுங்க, தேவையில்லாத இடத்துல இக்னோர் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியம். அதனால இந்த மன சமநிலை அப்படிங்கிறத எப்போதுமே கரெக்டா இருக்கிற மாதிரி பார்க்கிறது தான் இந்த 3வது மாற்றம் அப்படிங்கிறது. 4வது மாற்றம் என்னன்னா விரயம் அதிகரிக்கும். முதல்ல பொருளாதாரம் வரணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் விரயம் அதிகரிக்கும்னு சொல்றீங்கன்னா ஆமா, பணம் வரும், அதுக்கு செலவும் கரெக்டா வரும். 10 ரூபா வந்துச்சுன்னா 9 ரூபா வரைக்கும் செலவாகும். அந்த 1 ரூபாய் மிச்சம் பிடிச்சி வச்சா நாளைக்கு அந்த 1 ரூபாய்க்கு செலவு வரும். இந்த மாதிரி விரயங்கள் அதிகரிக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, என்ன இருந்தாலும் பாவகிரகம் ராசிக்கு வராரு இல்லையா, அதே மாதிரி குருவும் பெருசா வந்து ஒரு திரிகோண பாவங்களுக்கு போல 5, 7, 9ல இருந்தா பணம் கையில சேரும். இது 4ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப விரயத்தை தான் அதிகரிக்கும். ஆனா சந்தோஷமான விரயமா இருக்கும். வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, தங்க நகை வாங்குவீங்க. இந்த மாதிரி சுப விரயங்களா அது போகும். நான் அதுக்காக சுப விரயங்கள் ஆக்குங்கன்னு சொல்லல. நிறைய பேர் அப்படி ஒரு தவறான வழிகாட்டுதல் இருக்குது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். இந்த விரயச்சனி நடக்கும்போது நிறைய விரயம் பண்ணிருங்க, கடன் வாங்கிருங்க, வீடு கட்டிருங்க. அப்போ வீடு கட்டி 20 வருஷம் 30 வருஷம் கட்டணுமே அந்த பணத்தை, இஎம்ஐ கட்டணும் இல்லையா. இது வந்து தவறான வழிகாட்டுதல். நம்மளா போய் எதுலையுமே சிக்கக்கூடாது. விரயச்சனினா அது விரயம் நடந்தே ஆகும். நம்மளா போய் விரயம் பண்றதுலாம் கிடையாது. சும்மா இருக்கிறத ஏன் கடன் வாங்கி நம்ம அந்த இதை கெடுத்துக்கணும்? அடுத்த ஒரு 20 வருஷத்தை நம்ம ஏன் பொருளாதாரத்தை கெடுத்துக்கணும்? நம்மளோட ஃபினான்ஷியல் வைஸ் ப்ராப்பரான டிசிஷன் எடுத்து தான் ஒரு கடன் வாங்கணும். சரிங்களா? இப்போ நான் அதை தான் சொல்றேன். இந்த வருடம் வந்து விரயம் இருக்கும், ஆனா அதுவா வரக்கூடிய விரயம் தான். நீங்களா நான் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதனால வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இந்த மாதிரியான சொத்துக்கள், தங்க நகை இதெல்லாம் சேரும். ஆனா அது வந்து நமக்கு ஒரு விரயமா இருக்கும், கையில பணம் சேராது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் சொல்றேன். அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னா, இதுவும் நெகட்டிவான பாயிண்ட் தான், அலைச்சல் அதிகரிக்குங்களா. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு பாபகிரகம் லக்னத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுத்துட மாட்டார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பொருளாதாரம் அதிகரிக்குது, அப்போ நம்மளோட வேலை அல்லது தொழிலில் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும். நம்ம வந்து ஃப்ரீயா இருக்க மாட்டோம், ஃப்ரீயா விடாது, அதுதான் விஷயம். ஸோ அப்போ அந்த ஃப்ரீயா விடலேனாலே நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகரிக்குமா, வேலை பளு அதிகரிக்குமா, அலைச்சலும் அதிகரிக்கும். அதோட சேர்ந்து ஒரு காரியம் ஒரு நாள்ல முடியறது 2 நாள் ஆகும். ஒரு காரியம் ஒரு 4 நபரால் ஆகிறது 8 நபர் 10 நபர்கள் தேவைப்படுவாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், நமக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம இந்த வருடத்தை பிளான் பண்ணிக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். இதுதான் இப்போ ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, புதிய வேலை கிடைக்கும், அதுவும் வெளிநாட்டு வேலையா இருந்தா சூப்பரா இருக்கும், தாராளமா எடுத்துக்கலாம். பொருளாதாரம் அதிகரிக்கும், அது வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இது 2 பாயிண்ட், இதுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மன சமநிலை தவறும், 2வது வந்து விரயம் அதிகரிக்கும், அது சுப விரயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அலைச்சல் அதிகரிக்கும். இது வந்து இந்த அலைச்சல் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பயணம்னு எடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் செய்யறதுல ஒரு தாமதம், லாகிங், அப்படியே டிராக் ஆகிட்டே போகும். இதுதான் அந்த அலைச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம இந்த 5 பெரிய மாற்றங்களை இந்த வருடத்துக்கான மீனராசி பலன்களா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த மீனராசிக்காரர்களே சிலர் அதிர்ஷ்டசாலிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துடலாமா? அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னாலே நான் திசையை கொண்டு வந்துருவேன். உங்களுக்கு இப்போ குரு தசையோ சந்திர தசையோ, அதுவும் வளர்பிறை சந்திர தசையோ செவ்வாய் தசையோ நடந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. 25ல ஈவன் ஜென்மசனி தொடங்கினா கூட நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே 100% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பெருசா கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ புதன் தசையோ ராகு தசையோ கேது தசையோ தேய்பிரை சந்திர தசையோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 75% நல்ல பலன்கள். நல்ல பலன்கள் சொல்றதை விட இது வந்து மத்தியமம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நிதானமான வருடம் தான் பொதுவாகவே. அப்படிங்கும்போது ஒரு மத்தியமமான பலன்கள், நீங்க எல்லாத்தையுமே கேர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது தான் இதோட வெளிப்பாடு. அப்புறம் 3வது ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனி தசையும் சுக்கிர தசையும் நடக்கிறவங்க. இதுல சுக்கிர தசை வந்து இளமையிலே வரும். சுக்கிர தசை நடக்கிறவங்க கவனமா இருங்க. இந்த சுக்கிரனுக்கு வந்து வளர்பிறை சந்திர தொடர்போ இல்ல குருவோட பார்வை சேர்க்கை, இந்த மாதிரி இந்த குருவோட சேர்க்கை பார்வை வளர்பிறை சந்திரனோட பார்வை சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னா சுக்கிர தசை நன்மை செய்யும். அந்த 100% நீங்க வச்சுக்கலாம். இதுதான் தசையின் அடிப்படையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான இது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் மீன ராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.